ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டியான மில்லட் கீரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பால் ஒரு ஃபுல் கப்பாக 1 கப் அளவுக்கு நான் சாமை எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அழுக்கு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவுங்க. அப்படின்னா தான் அழுக்கு நல்லா போகும். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்போடு போடக்கூடாது, குச்சி குச்சாக இருக்கும். நம்ம அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்தால அந்த மில்லட்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக வெளியில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்க போகிறோம். 5 கப்பு நான் மொத்தமாக சேர்த்துருக்குறேன். அதாவது மில்லட்ஸ்க்கு மொத்தமாக 4 கப்பும், பருப்பு 1/4 கப்புக்கு 1 கப்பும் சேர்த்துருப்பேன். எப்போவும் இந்த அளவு தண்ணி வைக்கும்போது கரெக்டாக அடியில் பிடிக்காமல் வரும். மில்லட்ஸ் எப்போவுமே அடியில் நிறைய தண்ணி இருந்தாலும் மேலே தண்ணி இருக்கும், கீழே ஒட்டி வரும். இந்த அளவு தண்ணி சேருங்க, கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக ரெடியாக வந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு குலைவாக ரெடியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட அடியில் பிடிக்காமல் தண்ணியெல்லாம் கரெக்டாக போயிருக்கு. தண்ணி நிறையவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக அண்டிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அண்டிப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலந்து ஆல்ரெடி ரெடியாக நல்லா குழஞ்சி தான் வந்திருக்கும். நம்ம கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் குழஞ்சி அந்த நெய்யோடு செம்ம டேஸ்டியாக சூப்பராக ரெடியாக இருக்கும். கண்ட ஃபுட்டு கடையில் வாங்கி சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த ஹெல்தி ஃபுட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூடான சுவையான மில்லட் கீரை பொங்கல் ரெடி ஆகிட்டு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அது மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நான் சொல்லியிருக்க அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.